ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் ததிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. அஸ்து வஸ்ரேயசே நித்யம் வஸ்து வாமாங்கசுந்தரம் யதஸ்திருதீயம் விதுஷாம் துரீயம் த்ரைபுரம் மஹः. ஆத்மா பின்னதிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்த மிதுநாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாபியாம் நமः. சமஸ்த குருமண்டல தேவதாபியோ நமः. குருநாதாளனுடைய பரம கிருபையில் பல பேர் ஏதாவது ஒரு கிரந்தம் எடுத்துட்டு அர்த்தம் சொன்னால் தேவலாம்னு கேட்டதன் பொருட்டு ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு கிரந்தம், சின்ன கிரந்தம், ஸ்ரீ துர்வாசர்னால் அருளப்பட்ட ஒரு கிரந்தம். நம்மளுடைய அடியனுடைய பரமகுருவாக இருக்கக்கூடிய சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் இதுக்கு ரகசியார்த்த விமர்சினி அப்படிங்கிற பேரில் அதனுடைய தமிழ் உரையும் கொடுத்துருக்கார். இந்த கிரந்தத்தை பார்க்கலாம்னு உத்தேசத்தில் ஆரம்பிக்கிறோம். குருநாதாளனுடைய பரம கிருபையினாலையும் விக்னேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிட்டு நிர்விக்னமாக இந்த கிரந்தமானது பூர்த்தியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும் அப்படின்னு பிரேரணப்பட்டு ஆரம்பிக்கிறோம். ஓம் கணானாந்த்வா கணபாதிம் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ராவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மாணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்வன்னோதிபிः சீதசாதானம். மகாகணபதயே நமः. குருர்பிரம்மா குருர்விஷ்ணுர்குருர்தேவோ மகேஸ்வரः. குருः சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. இந்த கிரந்தம் ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவா. திரிபுரா மகிம்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு அப்படின்னு சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் அவருடைய முன்னுரையில் கொடுத்துருக்கார். துர்வாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய மகரிஷி, சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அம்சமாகவே இருக்கக்கூடியவர். அத்ரி மகரிஷிக்கும் அனுசூயா தேவி அப்படிங்கிறவாளுக்கும் குழந்தையாக பிறந்த ஒரு புத்திரனாக பிறந்த துர்வாசர் பரமேஸ்வர துல்லியாக இருக்கிறதுனால அவர் சர்வஜர். அவருக்கு சர்வ விஷயங்களும் பிறக்கும் பொழுதே அந்த ஞானத்தோடு பிறக்கிறார். நம்மளுடைய கிரந்தங்களில் இவருக்கு குரோத பட்டாரகர் அப்படின்னு நாமா இருக்கிறத பார்க்குறோம். 3 பேருக்கு பட்டாரகர்ன்ற தீட்சா நாமமானது கொடுக்கப்படுறது. சாட்சாத் பரமேஸ்வரனுக்கே ஸ்ரீ வித்யானந்தநாதாத்மக ஸ்ரீ சிரியானந்தநாதர்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுக்கு பட்டாரக அப்படிங்கிற பேர் சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு உண்டு. 2வதா குரோத பட்டாரகர் அப்படின்னு துர்வாசருக்கு ஒரு பேர் உண்டு. 3வதா ஸ்ருங்கார பட்டாரகர் அப்படின்னு காளிதாசனுக்கு ஒரு பட்டாரகர்ன்ற பேர் உண்டு. இந்த ஸ்தோத்ராச்சாரியர்கள் அப்படின்னு நம்மளுடைய குரு பரம்பரையிலேயே பார்த்தோன்னா ஸ்தோத்ராச்சாரியர்கள்னு சில பேரை கொடுக்குறா. அதில் ஒரு யுகத்துக்கு ஒரு ஸ்தோத்திர ஆச்சாரியர்களாக அவதரிக்கிறா அப்படின்னு சொல்கிறார். கிருதயுகத்தில் துர்வாசர் அவதரித்தராகவும் அவரே
திரேதாயுகத்தில் பரசுராமருங்கிற நாமத்தில் அவரை அவதரித்ததாகவும், துவாபர யுகத்தில் தௌமியாச்சாரியருங்கிற பேரில் அவதரித்ததாகவும், கலிகாலத்தில் ஸ்ரீ மூகாச்சாரியர் அப்படிங்கிற பேரில் அவதரித்ததாகவும் பிரமாணங்கள் கிடைக்கிறது. இந்த துர்வாசர் 2000 ஸ்லோகங்களுக்கு மேலே கிரந்தங்கள் பண்ணினதாக சொல்லப்படுறது. இதில் ஆனால் இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா ஒரு நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள் தான் நம்ம கையில் இருக்குது. ரொம்ப பிரசித்தமான ஆர்யாத்விஷதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம், ஸ்ரீ லலிதா ஸ்தவரத்னம் அப்படின்ற ஸ்லோகம், இந்த சக்தி மகிம்னா ஸ்தோத்திரம், சௌபாகிய சிந்தாமணி அப்படின்ற கல்பம், இவைகளெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரத்னம். இது எல்லாமுமே நம்ம துர்வாசர் ஏற்றின ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலே காமாட்சி விலாசம் அப்படிங்கிற அம்பாளினுடைய ஒரு கிரந்தத்தில் 12வது அத்தியாயத்தில் துர்வாசர் அப்படிங்கிறவர் காஞ்சி க்ஷேத்திரத்தினுடைய அதிஷ்டாத்ரி, அவரே காமாட்சி அம்மன் கோவிலினுடைய பிரதிஷ்டாபகாச்சாரியர் அப்படிங்கிறதையும் பிரமாணத்தோட ஸ்லோகத்தில் இருக்குது. அவர் சௌபாகிய சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு பூஜா கல்ப பத்ததியை உண்டு பண்ணி அந்த கல்பத்தினுடைய ஒரு ஆதாரத்தில் அந்த இடத்துல கிருத்தாதி கல்பங்களில் அவதாரம் பண்ணி அவர் இந்த பூஜா விதானங்கள் எல்லாத்தையும் ஸ்தாபனம் பண்ணினதாக அந்த காமாட்சி விலாசத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பெரிய மகானவர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் 61 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த கிரந்தம். இதில் ஒரு சில பாடபேதங்கள்னால தேசாச்சாரம் காலப்போக்கில் சில பாடபேதங்கள் இருந்தாலும் முக்கியமான பாட்டங்கள் இந்த 61 ஸ்லோகத்தோடு இருக்கக்கூடியது ரொம்ப பிரசித்தமாக எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. அந்த 61 ஸ்லோகத்தை தான் சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் ரகசியார்த்த விமர்சினி அப்படிங்கிற பேரில் அதுக்கான வியாக்கியானத்தை கொடுத்துருக்கார். அதுதான் இப்போ பார்க்கலாம்னு பிரயத்தனப்படுறோம். இதில் முதல் ஸ்லோகமானது அதனுடைய மங்களாச்சரண ஸ்லோகம். 2வது ஸ்லோகத்திலிருந்து 52வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய 51 ஸ்லோகங்கள் பிரதானமான கிரந்தம். 51 அப்படின்னு சொல்கிறதுனாலேயே அகாராதி க்ஷகாராந்த மாத்திருக்காட்சர வர்ண ரூபமாக இந்த ஸ்லோகங்கள் இருக்குது அப்படின்னு சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் அதுக்கு அவருடைய விவரணத்தையும் கொடுத்துருக்கார். 53வது ஸ்லோகமானது மானச பூஜை அப்படிங்கிற கல்பத்தையும், 54லேருந்து 61 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடியது 8 ஸ்லோகங்களில் பலஸ்ருதி பாகத்தையும் இந்த உபாசகர்களுடைய மகிமையை பற்றியும் சொல்லக்கூடிய கிரந்தங்களாக ஒரு 8 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். இப்படி 61 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் ஒரு உபாசகனுக்கு தேவைப்படக்கூடிய சர்வ விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரந்தமாக அமைஞ்சிருக்கு. இதில் 51 பிரதானமான ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றொன்று ரத்னமாக இருக்குது. இதில் வேத சிரோபாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத்தினுடைய பிரதிபாத்தியமான பரம ரகசியார்த்தங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கிரந்தங்களாக இருக்குது. இதில் சாக்த தந்திரத்தில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்களையும் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பலவிதமான தத்துவங்களை பற்றியும் இதில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. மந்திர சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக புரிகிற மாதிரி சார் நமக்கு அர்த்தம் பண்ணி கொடுத்துருக்கார் தமிழில். மந்திர உத்தாரணமானது ஒரு சில ஸ்லோகங்களில் மந்திரத்தினுடைய உத்தாரணத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்தோத்திர கிரந்தமாக இருந்தாலும் 6 விதமான வகைக்குள்ளே ஏதாவது ஒரு சில வகைகளில் இருக்கணும்.
ஒன்று நமஸ்கார ரூபமாக இருக்கணும் ஒரு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது, இல்லை ஆசீர்வாத ரூபமாகவாது இருக்கணும், இல்லை ஸ்வரூப சித்தாந்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இருக்கணும், இல்லைனாக்க பராக்கிரமத்தை பற்றி சொல்லக்கூடிய வர்ணனை உள்ளதாக இருக்கணும், இல்லைனாக்க மகிமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இருக்கணும், இல்லை பிரார்த்தனையை பற்றி இருக்கக்கூடிய ஸ்லோகமாக இருக்கணும். இந்த சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தில் துர்வாசர் கொடுக்கக்கூடியதில் மகிம்னை சக்தி மகிம்னா அப்படின்னு சொன்னதுனாலேயே இதனுடைய மகிமையை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகங்களாக நிறையா இருக்குது. இதுக்குள்ள மேலே பராக்கிரமத்தை பற்றிய வர்ணனைகளும் பல இருக்குது. ஸ்வரூப சித்தாந்தத்தையும் இதில் சில ஸ்லோகங்களில் கொடுத்துருக்கார். பிரார்த்தனை பண்ணக்கூடிய ரூபங்களாகவும் சில ஸ்லோகங்கள் இருக்குது. இப்படி பலவிதமான லட்சணங்கள் பொறிந்த இந்த ஸ்தோத்திர கிரந்தமானது பக்தி கிரந்தம் அப்படின்னு சொல்லலாம். இதில் 18 ஸ்லோகங்களில் மந்திர உத்தாரணத்தை சொல்கிறார். 9 ஸ்லோகங்களில் பாதாதி கேச வர்ணனையை பற்றி, அம்பாளினுடைய வர்ணனையை பற்றி சொல்கிறார். பாக்கி உள்ள ஸ்லோகங்களில் அம்பாளினுடைய மகிமை, உபாசனானுடைய மகிமை, உபாசனத்தினுடைய மகிமை, ஆயுதத்தினுடைய பிரபாவம், அதுக்கு மேலே இதை உபாசனை பண்ணக்கூடியவர்களுடைய மகிமை என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப உத்கிருஷ்டமாக இதில் எடுத்து கொடுத்துருக்கார். சம்ஸ்கிருதத்தில் நித்யானந்தநாதர் அப்படிங்கிறவர் இந்த ஸ்ரீவித்யா தந்திரங்களுக்கெல்லாம் அத்வைத வேதாந்த சாஸ்திரங்களில் விஷயம் தெரிஞ்சவாளுக்கு மட்டும் புரிகிற மாதிரி சம்ஸ்கிருதத்தில் ஒரு பாஷ்யத்தை கொடுத்துருக்கார் ஸ்ரீ நித்யானந்தநாதர் அப்படிங்கிறவர். அந்த கிரந்தத்தில் சொல்லியிருக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தமிழாக்கம் பண்ணி சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் ரகசியார்த்த விமர்சினி அப்படிங்கிற பேரில் இந்த கிரந்தத்தை கொடுக்குறார். இதில் முதல் பாகத்தில் குண்டலினியினுடைய விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கார். குண்டலினி சக்தியை பற்றி, ஒரு தியானம் அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிற முறையை பற்றி சொல்லியிருக்கார். சங்கேத சார வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கே, அந்த மந்திரத்தினுடைய வர்ணனையை பற்றி சொல்லியிருக்கார். அது தனித்தனியாக ஜபம் பண்ணினா என்ன பலன், சேர்த்து பலன் பண்ணினா என்ன பலன்கிறத பற்றியும் சொல்லியிருக்கார். பாலா மந்திரத்தில் இருக்கக்கூடிய பீஜாட்சரங்களினுடைய வைபவத்தை பற்றி சொல்லியிருக்கார். பஞ்சதசாட்சரி மந்திரத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லியிருக்கார். காமகலா வைபவத்தை பற்றி சொல்லியிருக்கார். இதுக்கு மேலே காயத்ரி மந்திரத்தினுடைய ஸ்வரூபமானது பஞ்சதசிக்கு மந்திரத்தினுடைய ஐக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கார். ஸ்ரீசக்கர ஸ்வரூபத்தை பற்றி சொல்லியிருக்கார். மகா பிராசாதபரா வித்யா அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கார். குருமுகமாக தீட்சை பெற்று எப்படி ஜபம் பண்ணணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்கார். இதனுடைய 2வது பாகத்தில் 33வது ஸ்லோகத்திலிருந்து 51வது ஸ்லோகம் வரைக்கும் பாதாதி கேச வர்ணனை பற்றி சொல்லியிருக்கார். இதுக்கு மேலே மானச பூஜையை பற்றியும் ஆயுதத்தினுடைய மகிமையை பற்றியும் ரொம்ப விஸ்தாரமாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை விஷயங்களை இந்த 51 ஸ்லோகத்துக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை யதாசக்தி யதாமதி குருவினுடைய கிருப்பையினால் இந்த இடத்துல சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். மாதஸ்தே மயிமா வக்தும் சிவேனாபி ந சக்யதே பக்தியாஹம் ஸ்தோதுமிச்சாமி பிரசீத மம சர்வதா. இதுதான் இந்த கிரந்தத்தினுடைய மங்களாச்சரண ஸ்லோகம். எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டாலும் முதல்ல மங்களாச்சரணம்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஹே மாதக அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகம் எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டாலும் இது யாருக்கோசரம் சொல்லப்பட்டது, இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்கோசரம் இந்த ஸ்லோகம், இதனுடைய பலன் என்ன, இப்படிங்கிற விஷயங்களை ஆரம்பத்திலேயே சொல்லி ஆரம்பிக்கிற வழக்கம். பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பரமாத்மஸ்வரூபத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம், அறியலாம்.
ஆனால் அதனுடைய மகிமையும் எல்லையற்றது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கோசரம் ஆரம்பிக்கிறார். ஹே மாதக, அம்மாவாக இருக்கக்கூடியவளே பரதேவதையே, உன்னுடைய மகிமையை பற்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்லோகத்தை, இந்த உன்னுடைய மகிமையானதை வார்த்தையில் சொல்லி அடக்கிட முடியாது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ அப்படின்னு இருக்கக்கூடியதா ஆயிடுச்சு. பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய லட்சணமோ அதனுடைய மகிமையையோ வாக்கினால் சொல்லி அளந்துட முடியாது. சிவனால் கூட சொல்ல முடியாது. சிவேனாபி ந சக்கியதே, சிவனால் கூட சொல்ல முடியாது அப்படிங்கிறார். துர்வாசர் சாட்சாத் பரமேஸ்வரனே, அவருடைய அம்சமே. அவரே சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல சொல்கிறார், சிவேனாபி ந சக்கியதே, சிவனால் முடியாதது அப்படின்னு ஏதான்னு ஒன்று உண்டா அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லைன்னு ஒன்று இருந்தால்தானே அதை சொல்ல முடியும். எல்லைங்கிறதே இல்லாததை பற்றி சொல்கிறதுனாக்க என்ன சொல்லணும் அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியாதுன்னு தானே அதை சொல்லணும். அப்படிங்கிறதுனால சிவேனாபி ந சக்கியதே, ஒரு 700 ஸ்லோகங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் தேவி மகாத்மியம்னு சொல்லுவோம். தேவியினுடைய மகாத்மியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம். அதில் எவ்வளோ ஸ்லோகம் இருக்குதுன்னு கேட்டால் மார்க்கண்டேய புராணத்தில் 700 ஸ்லோகத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ 700 ஸ்லோகத்துக்குள்ளே அந்த தேவியினுடைய மகிமையை அடக்கிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முழுசாக படித்து புரிஞ்சுக்கிறவளுக்கு எப்படி புரியுறது அப்படின்னா, அனாதியாகவும் இதுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத மகிமை உள்ள ஒரு விஷயத்தை ஒரு 700 ஸ்லோகத்தில் சொல்லி பூர்த்தி பண்ணிட்டோம்னு நினைக்க முடியாது. இதுக்கு இந்த மகிமைக்கு ஒரு எல்லையே கிடையாது. நிச்சீம மகிம்னே நமகான்னு ஒரு நாமா அம்பாளுக்கு. எல்லையற்ற மகிமை உடையவள் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி எல்லையற்ற மகிமை எடுக்கக்கூடியவளை ஒரு 700 ஸ்லோகத்துக்கு சொல்லி பூர்த்தி பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது. இதுக்கு அப்பாற்பட்டது, அனுபவத்தில் மட்டுமே அறிய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் 700 மந்திரத்தினால நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்கேயும் இவர் என்ன சொல்கிறார், உன்னுடைய மகிமையை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிடுறேன், ஆனால் அது சிவனாலையும் சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் பக்தியாகம் ஸ்ரோதுமிச்சாமி, பக்தி அப்படிங்கிறதுனால ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இதை எப்படியாவது பிரசீத மம சர்வதா, இதை நீ எப்படியாவது இது நம்ம சொல்கிறத ஏற்றுண்டு இதை சதா சர்வ காலத்திலையும் புரிஞ்சுக்கிற மாதிரி நீ அருள் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறதே இதனுடைய மங்களாச்சரணமாக இருக்குது. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகமானது மங்களாச்சரணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 2வது ஸ்லோகத்தை ஸ்ரீமாத திரிபுரே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகத்தை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்க்கலாம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.